பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனாதி தேவனே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் பலன் தருவார் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். பிரியமானவர்களே, தாவீது தன் வாழ்விலே அவனை விட பலமான காரியங்களை அவன் எதிர்நோக்க வேண்டியதாக இருந்தது. கோலியாத் சரீர பிரகாரமாக ஒரு பெரிய ஒரு ராட்சசன், தாவீதோ ஒரு சிறியவன். இப்படியாக தன் வாழ்விலே பலவான்களாய் இருந்த எல்லா சத்துருக்கள் கைகளில் இருந்தும் தேவன் என்னை விடுவித்தார் என்று சொல்கிறார். சவுல் ஒரு ராஜா. அந்த ராஜா தாவீதை கொலை செய்யும்படிக்கு அவனை பின்தொடர்ந்தான். ஆனாலும் கர்த்தர் தாவீதை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தாரே. வனாந்திரத்திலே அவனை பாதுகாத்தார், அந்நிய தேசத்திலே அவனை பாதுகாத்தார், சிறுமைப்பட்ட நேரத்திலே அவனை பாதுகாத்தார். இப்படியாக அவன் எதிர்நோக்க வேண்டிய காரியங்கள் பெரிதாய் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருந்து அவனை நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோமே, ஒரு எகிப்து என்ற ஒரு பெரிய ஒரு தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். பார்வோன் ஒரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த பார்வோனுடைய ராஜ்யத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் தன் ஜனங்களை பாதுகாக்கிறவர். எங்களிலும் பெரிதான பலவான்களாய் இருக்கிற எந்த தீமையாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை அந்த தீமைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் பலனாய் இருக்கிறாருங்க. நாம் இந்த உலகத்திலே சிறியவர்களாக இருக்கலாம், அற்பமாய் எண்ணப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு பலன் தருவார். அவர் அந்த தீமைகளில் இருந்து நமக்கு ஜெயம் உண்டாகும்படிக்கு அவர் நமக்கு உதவி செய்வாருங்க. ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் சிறுமைப்பட்டவன் மேல் ஆண்டவர் சிந்தையுடையவராய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், உயரத்திலே நிறுத்துகிற தேவன். காருண்யத்தினாலே நம்மை பெரியவர்களாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். தேவ பலனுக்காய் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், மகிழ்ச்சியாய் வாழ செய்வார். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் பலன் தருகிற தேவன். தகப்பனே, எங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சிறுமைப்பட்டிருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அருவருக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பனே, எங்களை அசட்டை பண்ணும்படிக்கு எங்களை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எங்களை சுற்றிலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீர் ஆண்டவரே, அவைகள் மத்தியிலே நீர் எங்களை உயர்த்த நீர் போதுமானவர் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரும் உயர்த்துவீராக, பலன் தருவீராக. தீமைகளை வெல்லக்கூடிய அந்த கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும்படிக்கு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.